ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈட்டன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஷீரோஸ் லைட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஷீரோஸில் இருக்க என்ன மாடல் லைட்டுன்னு கேட்டிங்கன்னா ஷீரோஸோட WRGB 2 Pro 90 சென்டிமீட்டர் லைட் இது. ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம நியூ டேங்க் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த லைட்டை வாங்கியிருக்கோம். ப்ரோ, டேங்க் சைஸ் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா டேங்க் சைஸும் 90 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா, அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 2.11 ஃபீட் வரும். ஸோ என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 60 சென்டிமீட்டர் டேங்க் ஒன்று ஸ்கேப் பண்ணது இருந்திருக்கோம். ஸோ அது வந்து அப்கிரேட் பண்ணுற மூலியமாக தான் நாங்கள் இதை சூஸ் பண்ணியிருக்கோம் 90 சென்டிமீட்ரு. ஸோ இன்னும் கொஞ்சம் பெரிய டேங்க் போகலான்னு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் புதுசாக திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த பெரிய டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு பிரசிலியன் ஸ்டைலில் ஸ்கேப் பண்ணலான்னு அவனுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ சூன் நம்ம சேனலில் போட்டுடலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா எது லைட்டு எது என்னன்றதுன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த கவரில் இருக்குது பாருங்கள், இந்த வெள்ளை கவர் இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு அது இதுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஓப்பன் பண்ணல, அதுவாக தான் இருக்கும். அண்ட் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது ஒன்று. அண்டு இதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத் கனெக்டரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஃபோன்லேயே நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நான் அது வந்து உங்களுக்கு தள்ளி வச்சு எல்லாம் அடி காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். ஸோ ஒயர், லைட்டு அண்டு இவ்வளோ தான் திங்ஸ் உள்ளுக்குள்ளே. ஓகேங்களா, சிம்பிளாக இவ்வளோ தான் இருக்கும். மற்றபடி பெருசாலாம் எதுவும் இருக்காது. இப்போ இந்த லைட்டோடு வரக்கூடிய என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்றதை இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ லைட்டோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ முதல்ல இது வந்து 90 சென்டிமீட்டர் லைட்டுன்னு சொன்னாலுமே நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 110 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து எல்இடி பல்ப்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 90 பல்ப் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே 90 பல்பு. ஓகேங்களா, அண்ட் இது எவ்வளோ லூமன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து 9250 லூமன்ஸ். அண்ட் இந்த லைட் பார்த்தீங்கன்னா 110 வாட். ஸோ நல்லா பவர் கன்சியூம் இருக்கும். அண்ட் இதோட ஐபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 43 கொடுத்துருக்காங்க. ஸோ 43 இருக்கும்போது என்னென்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணால் ஸோ அது மாதிரிலாம் விஷயங்கள் இது மேலே பட்டால் எதுவும் ஆகாது. தண்ணி படாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா, சின்ன சின்ன தண்ணியோட துளிகள் பட்டாலாம் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த லைட்டுக்கான 2 ஸ்டாண்ட் வரும் பார்த்தீங்களா, அது வந்து மேக்ஸிமம் 12 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 12 mm மீன்ஸ் அந்த கிளாஸ். ஓகேங்களா, கிளாஸோட திக்னஸை நான் சொல்கிறேன். அந்த திக்னஸ் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலி இது ஒரு WRGB லைட்டு. ஸோ WRGBலான்னா ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூவு, க்ரீனு. ஓகேங்களா, இந்த 4 கலரும் இருக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ இப்போ நம்ம வந்து லைட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஆன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, லைட்டை. ஸோ லைட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா இது வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணணும். ஸோ ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து லைட் ஆன் பண்ண முடியும். ஒரேடியாக சுவிட்சை போட்டால் தான் லைட் ஆன் ஆகாது. அது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு லைட் ஆன் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா, அண்ட் ஸோ ஃபைனலி லைட் ஆன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ 110 வாட்டு பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக லைட்டெல்லாம். இந்த லைட் இனி டேங்க்குள்ளே வச்சு பார்க்கணுன்ற ஆர்வம் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாம் எப்படி எரியுதுன்றதை பார்த்துட்ருக்கோம் சும்மா. ஸோ அந்த பல்பெல்லாம் கொஞ்சம் லைட் ஆஃப் ஆகும்போது என்ன அப்படியே பொறுமையாக ஆஃப் ஆகும்போது நீங்கள் அந்த பல்பெல்லாம் எரியறது நோட்டீஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இனி நம்ம இது வந்து டேங்க்கில் வைக்கலாம். ஸோ டேங்க்கில் வைக்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு லைட் வச்சுருந்தோம்ல அசூரு, அந்த லைட் வந்து சோல்ட் ஆகிடுச்சு. இல்லாட்டி அதை இதையும் வச்சு கொஞ்சம் கம்பேர் பண்ணியிருக்கலாம் எப்படி லைட் இருக்குதுன்றதை. ஸோ இப்போது வந்து நம்ம ஷோபோ நார்மலாக ஒரு ஷோபோ 210 லைட் ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து லோ லைட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம டேங்க் எப்படி இருக்குதுன்றதை. ஆக்சுவலி இந்த டேங்க் வந்து நாங்கள் அசூர் லைட்டில் தான் வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ லைட்டை சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த டேங்க்கே இப்போ சேலில் தான் இருக்குது. ஸோ வச்சுக்க வேறு எந்த லைட்டும் இல்லையனால இந்த ஷோபோ லைட் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி இருந்த லைட் தான் அது. ஸோ அந்த லைட்டில் நீங்கள் டேங்க் பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை. ஆக்சுவலி இது வந்து நம்ம லோ லைட்டில் பார்த்துட்ருக்கோம். அசூர் லைட்லலாம் பார்த்திங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும் அந்த டேங்க்கு. ஸோ இது நம்ம வந்து ஷீரோஸ் வைக்கலாம். அப்போ பாருங்கள் இன்னும் அது எப்படி இருக்குதுன்றதை. ஆக்சுவலி அது வந்து 90 சென்டிமீட்டர் லைட்டு. அது இதுக்கும் வச்சு பார்க்கும்போது நீங்கள் உள்ளே இருக்க அந்த பிரைட்னஸ் டிஃப்ரென்ஸ் வேணால் பார்க்க முடியும். அண்டு பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து இந்த மாதிரி கலரில் இருக்காது. எங்களுக்கு வந்து அந்த அசூர் லைட் சோல்ட் அவுட் ஆகி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகிவிட்டது. 1 வாரம் சோபோ லைட்டை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பிளான்ட்லாம் கொஞ்சம் கலர்லாம் டல் ஆகிடுச்சு. ஆனால் இது வந்து பிங்க் அண்டு ஒயிட் அந்த 2 கலர் தான் இருக்கும் அந்த லைட்டில். நாங்கள் ஜஸ்ட் இந்த டேங்க்கு சோல்ட் அவுட் ஆகிற வரைக்கும் இப்போ இந்த தற்காலத்துக்கு இந்த லைட்டை வச்சுக்கலான்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம ஷீரோஸ் வச்சுருக்கோம். ஸோ ஷீரோஸ் ஆன் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்றதை. ஸோ இப்போ ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிட்டோம். ஸோ இதையே பார்த்தீங்கன்னா ஆப்குள்ளே ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, டைமரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெட்டு தான் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வியூஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட
உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆப்புக்குன்னே. ஸோ அது வந்து தனியாக தான் வீடியோ போடணும் போல அதுக்குன்னே. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த லைட் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை. இது வந்து அநியாயத்துக்குன்னு ப்ரைட்டாக இருக்குது இந்த 60 சென்டிமீட்டர் டேங்க்குக்கு. ஸோ வந்து ரொம்ப பெருசு தான் இந்த லைட்டு. அண்டு இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது ஒரு 2 ஃபீட் டேங்க்குக்கு. பட் நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்றதை. ஆக்சுவலி ஷோல் ஒவ்வொரு லைட் மாறும்போது நீங்கள் அந்த கொஞ்சம் டிஃப்ரென்சேஷனும் பார்க்க முடியும். டேங்க்குள்ளே வந்து கொஞ்சம் என்னென்னலாம் ஏறி இறங்குதுன்றதை. ஸோ நார்மலாக கொஞ்சம் செட் பண்ண வச்சுக்கோங்களேன், நல்லா அந்த க்ரீன்லாம் நல்லா பாப்பப் ஆகுது. ஸோ ரெட்லாம் செட் பண்ணிட்டோன்னா மீன் ரெட் கலரில் இருக்க மீன்லாம் நல்லா ரெட்டெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த லைட்டை வந்து ஒரு டிஸ்பிளே டேங்க் நீங்கள் வீட்டில் செட் பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு 4-5 டேங்க்ஸ் இருக்குது, பிளான்டட் டேங்க்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லா டேங்க்குக்கும் நம்ம இந்த மாதிரி லைட் வச்சோன்னா பட்ஜெட்டு கண்டிப்பாக எகிரிடும். ஸோ வேணால் ஒரு டேங்க்குக்கு வேணால் வச்சு அளவு பார்க்கலாம். ஆனால் ஷீரோஸ் லைட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான லைட்டு. அண்டு நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம், ஏன் ப்ரோ இந்த டேங்க் நல்லா தானே ப்ரோ இருக்குது, இது ஏன் ப்ரோ சேல் பண்ணுறீங்கன்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் இருக்கிற இடத்துல தான் இப்போது 90 சென்டிமீட்டர் டேங்க் வரப்போகுது. எங்கள்கிட்ட வந்து வேறு இடமும் இல்லை டேங்க் வைக்க. ஸோ அந்த ஒரு இடம் தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி போகிறோம். ஸோ அதான் நாங்கள் வந்து இருக்கிற டேங்க் வந்து இப்போது சேல் பண்ணுறோம். அண்ட் அசூர் லைட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 6 மந்த் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு போடலான்னு. ஸோ அசூர் லைட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 6 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். பட் அது எந்த ரிவ்யூ என் ஃப்ரெண்டு போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுது. பிகாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு டேங்க் தான் ஸ்கேப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கூட நான் ஜஸ்ட் ஹெல்ப் ஸ்கேப் பண்ணேன் அவ்வளோதான். அண்ட் ஷோல் அவன் தான் வந்து இந்த லைட்டு கூடலாம் உட்காந்து தினமும் டேங்க் நோட்டீஸ் பண்ணுற ஆள். ஸோ அவன் ரிவ்யூ பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அவன்கிட்ட நான் சொல்லி வச்சுருக்கேன். ஸோ ஒரு நாள் அசூர் லைட்டு ரிவ்யூ வீடியோ போடலாம், அதான் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்துக்கு மேலேயே ஆகிருக்கும் அந்த லைட் வாங்கி நாங்கள் வச்சு டேங்க்லாம் பில்ட் பண்ணி. ஸோ அது வந்து ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், பிளான்ட்டெல்லாம் எப்படி வளருது எல்லாம் ஏதுன்றதை. ஸோ நான் சூன் ஒரு அந்த அசூர் லைட்டை வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா. ஸோ அதை வந்து என் ஃப்ரெண்டு வந்து பேசுவான். ஸோ சூன் நான் வந்து போடுறேன். அண்டு இப்போதைக்கு நாங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் ஆன டேங்க் பில்டிங் தான், புது டேங்க் பில்டிங். ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் ஆகிட்ருக்கோம். ஸோ அது புரிஞ்சுட்டு நான் வேணால் அந்த வீடியோ போடுறேன். அண்ட் ஷோல் அந்த பேண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட்டாக இருக்குதுன்றத. ஸோ அந்த ரெட் லைட் நாங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நல்லா இருக்குல்ல. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் டேங்க் பில்ட் பண்ணுறது. சூன் பில்ட் பண்ணி நம்ம வீடியோ போடலாம். ஸோ இப்போதைக்கு லைட்டோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க, லைட் சும்மா எப்படி இருக்குதுன்றத. இதுவும் நாங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதுக்கும் ரிவ்யூ வீடியோ போடலாம். அதுக்கு முன்னாடி அசூர் அந்த லைட்டுக்கான ரிவ்யூ வீடியோ ஒன்று போட வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். எங்களுக்கு யாருமே ப்ரொமோஷன் கிடையாது, அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் மெயினாக. அண்ட் ஸோ இந்த வீடியோ வந்து சும்மா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த எப்படிலாம் லைட் இருக்குதுன்றதை காட்டுறதுக்காக தான் போட்டிருப்பேன். ஸோ இதுக்கான ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஓகே ஷோ, இதோட இந்த வீடியோவை என்டர் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you next video. Bye bye ஷோ.